இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஒரு ஃப்ரூட் கேக், நம்ம ப்ளம் கேக் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். எல்லா வருஷமும் தவறாம நான் கண்டிப்பா மஸ்ட் டூ அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணுவேன் ஒரு ரெசிபி அப்படின்னா இதுதான். இந்த தடவை கொஞ்சம் செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். எல்லா இன்கிரீடியன்ஸையுமே வந்துட்டு டேபிள்ல ஃபர்ஸ்டே அடுக்கி வச்சுட்டு இன்னுமே ஈஸியா இருக்கும். ஏன்னா என் பிள்ளைக்கு இப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் என்ன இஷ்டங்க. ஓகே, இப்போ என் பிள்ளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா நான் திங்ஸ் எடுத்து போடுறது அதெல்லாமே அவளுக்கு பண்ணணும்னு ஆசை அப்படின்னா இந்த தடவை அவளும் மம்மி நானும் இருக்குதா அப்படின்னு சரி தாங்க நீயும் வா அப்படின்னு சொல்லியாச்சு. இருடி இரு, பொறுமை பொறுமை சாமி பொறுமை. அதனால அவளுமே இருக்கா. ஸோ இன்னைக்கு வந்து லியாவோடு சேர்த்துட்டு நம்ம வந்து ப்ளம் கேக் ஆர் ஃப்ரூட் கேக் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துட்றேன். ஸோ எல்லாரும் மஸ்ட் ட்ரை. இது வந்து நான் ஆல்கஹாலிக் ஆர் ஆல்கஹாலிக் வெர்ஷன் ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பட்டர். இது வந்து அன்சால்டட் பட்டரு. உங்ககிட்ட சால்டட் பட்டர் தான் இருக்கு அப்படின்னா நான் தனியா உப்பு ஆட் பண்ணுவேன். அதை ஆட் பண்ணாம விட்டுருங்க, அவ்வளவுதான். Let's do it. Come on. Okay, that's it. This is brown sugar. Brown sugar. நல்லா தெரியும். Ooh, okay. So that's brown sugar. Next one is wait, Leah, can you hold on? Yes. Wait. நான் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேங்க. ஸோ எனக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக நமக்கு வந்து 350 கிராம் வேணும் ட்ரை ஃப்ரூட்ஸு. நட்ஸு வந்து ஒரு 100 கிராம் போல் வேணும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்ஸு அப்புறமா ஃபிக் இது ரெண்டையுமே கட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன பீஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஃபிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இது வந்து கோல்டன் ரைசன்ஸ் அண்ட் பிளாக் ரைசன்ஸ், ஃபிக்கு, டேட்ஸு, இது வந்து ட்ரை செரிஸ் அண்ட் கிரான்பெரிஸ். ஓகே, குட் ஜாப். Take a spoon and push. Okay. இது வந்து மொலாசஸ்ங்க. எனக்கு வந்து பர்சனலி மொலாசஸோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ப்ரௌன் சுகர்லேயே இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ராவாக மொலாசஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வரும். அந்த கேக்குக்கு ஒரு டார்க் பிளாக் ஆர் ப்ரௌன் கலர் வருது இல்லைங்களா, அந்த கலருக்காக தான் இதை சேர்த்துறது. மொலாசஸ் இன்னுமே ரொம்ப நேச்சுரலான ஒரு வித்தியாசமான பேர்ன்ட் டேஸ்ட் வராத ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நிறைய பேர் நிறைய ரெசிபியில் பார்த்துருக்கீங்கன்னா சுகரை வந்து டீப் கேரமலைஸ் பண்ணுவாங்க. ஸோ கேரமலைசிங் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணும்போது தாங்க அது ஒரு நல்ல ஃப்ளேவர். அது வந்து அந்த கலருக்காக ரொம்ப டார்க்காக பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேர்ன்ட் ஃப்ளேவர் வரும். எனக்கு பர்சனலி அந்த பேர்ன்ட் ஃப்ளேவர் கேக்கில் பிடிக்காது. அதனால நான் வந்து மொலாசஸில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மொலாசஸ் நிறைய கிராசரி ஸ்டோர்ஸில் கிடைக்குது. ட்ரை பையிங் திஸ். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக கொடுக்குறேன், போட்டுத்தாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜெஸ்ட்டு. மேலே இருக்கிற ஆரஞ்சோட அந்த வெள்ளை ஸ்கின் இல்லாமல் மேலே ஆரஞ்சு லேயரை மட்டும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்தது. ஆட் செய்யும். ஓகே, ஸோ இது வந்து கடையிலேருந்து வாங்கின ஆரஞ்சு ஜூஸு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல் பதுக்கு. That's okay, it happens. Okay, இது வந்து கிராண்ட் மானியே. இது நம்ம ஊரில் கிடைக்குமா என்ன எனக்கு தெரியாதுங்க. பட் ஒரு ஆரஞ்சு லிக்கர், சரிங்களா, மோஸ்ட் கடையில் கிடைக்குமா இருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் எந்த ஆரஞ்சு லிக்கராக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து எனக்கு இது ஊற்றுனப்போ வந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வேறு ஏதாவது ஆரஞ்சு லிக்கர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நான் ஆல்கஹாலிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு இதோட மெஷர்மெண்ட் நான் வந்து 1/4 கப்பு எடுப்பேன். இந்த ஒரு பாட்டில் எனக்கு 1/4 கப் மெஷர்மெண்ட் கொடுக்கும். அது தூக்கம் வந்துருச்சு. ஸோ 1/4 கப்பு மெஷர்மெண்ட்டை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக 1/4 கப்பு ஆரஞ்சு ஜூஸே ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா 1 கப் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். பட் நான் இப்போ நம்மளோட கிராண்ட் மானியை ஆட் பண்ணுறேன். ஓகே, that's it.
அவளுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதனால அவளுக்கு சாப்பாடு ஊட்டிடலாம்னு அம்மா சொன்னாங்க. ஸோ அவள் சாப்பிட போயிட்டா. ஸோ நான் வந்து ரிமைனிங் காமிக்கிறேன். இது வந்து நான் ஏன் டைரெக்டாக வந்து இதை வந்து குக்கிங் பாட்டில் போட்டேன்னா, இதை வந்து நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம். இது வந்து பாயில்டு ஃப்ரூட் கேக் மெத்தட் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து நல்லா ஸ்டர் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சுட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, வாங்க அடுப்புக்கு போகலாம். இனி அடுத்தது இப்படி பண்ணும்போது அந்த ஜூஸ் எல்லாமே வந்து அந்த நம்ம போட்டிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் உறிஞ்சு எடுத்துக்கும் இந்த மாதிரி பாயில் மெத்தட் பண்ணும்போது. பட் நீங்கள் சோப் பண்ணி வைக்கிற மெத்தட் கூட பண்ணலாம். ஆனால் அது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 3 மாதம், மினிமம் 2-3 மாதமாவது ஊற வச்சிங்கன்னா தான் அது ஆக்சுவலான ஒரு சோப்ட் ஃப்ரூட் கேக்காகவே வரும். சில பேரெல்லாம் 1 வருஷம் வரைக்கும் பண்ணுறதா என் ஃப்ரெண்டு சொன்னால், எனக்கு அது ஒரு இதே தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் வச்சிங்கன்னா இட் வில் பி வெரி குட். ஆனால் எனக்கு வந்து அந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றனால இது ஒரு குவிக் மெத்தடாக இருக்கும். எனக்கு இது வந்து ஒரு பர்சனலி ஈஸியான மெத்தடு மூட்டை. அதனால தான் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். நம்மளோட பட்டரு எல்லாமே இப்போது மெல்ட் ஆகி வரட்டும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பாயில் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா லைட்டாக சிம்மர் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கரெக்டாக டைமர் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும். ஓகே, கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக சூடாகணுங்க. வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஸோ அது கொஞ்சம் கூட சீக்கிரமாக வந்துட்டு அது கூல் டவுன் ஆகும். நம்மளோட அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சதெல்லாம் நல்லா சூடாகிடுச்சுங்க. ஆக்சுவலாக நான் ஃப்ரிட்ஜிலே வைக்கல, ஏன்னா எங்களுக்கு இங்கே வெதர் கோல்டாகவே இருக்குன்றனாலேயே அதுவே நல்லா சூடாரி நல்லா சூப்பராக வந்து டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. சொல்லியிருந்தேன் இல்லையா, கிராண்ட்மானே தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க. ரம்மு, பிராண்டி, விஸ்கி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆரஞ்சு லிக்கர் கொடுக்குற அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது தெரியுங்களா, சான்ஸே இல்லை. இது வந்து ஆரஞ்சு மார்மலேட் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஆரஞ்சு மார்மலேட் வந்து ப்ளம் கேக்கில் போட்டால் இன்னும் ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், போடணுன்னு அவசியமே கூட கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் ஒரு 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 ஹீட் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா, அதையுமே போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பிகான்ஸ் வச்சுருக்கேன், இது வந்து வால்நட்ஸ் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ப்ளம் கேக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆல்மண்ட்ஸு, கேஷ்யூ நட்ஸ் இதே அளவுக்கு வேறு எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நட்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து முட்டை நான் ஒரு பெரிய பவுல் ஊற்றிடுறேன். வெஜிடபிள் ஆயில் ஏதாவது ஒரு ஆயிலுங்க, சரிங்களா. மோஸ்ட்லி வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயிலாக இருக்கணும், அதுதான் நல்லது. ஒரு 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பட்டரை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால இந்த ரெசிபிக்கு ஒரு 1/4 கப் போதும். கொஞ்சம் கூட மாய்ஸ்டாகவும் இருக்கும். இதை வந்து லைட்டாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதில் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். கரெக்டாக இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண உடனே நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. 285 degrees Fahrenheitல ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ தான் நான் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தேன் அவனை. நீ இதில் ஸோ மைதாவை நான் இதில் போட்டேங்க. இனி வந்து ஸ்பைசஸ்ஸு இதில் 4 விதமான ஸ்பைசஸ் வச்சுருக்கேன். சினமன் பவுடரு, ஆல் ஸ்பைஸ், நட்மெக், கிரவுண்ட் ஜிஞ்சர், சால்ட்டு, பேக்கிங் பவுடர். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரு சிஃப்டில் போட்டு மொத்தமாக சேர்த்து நீங்கள் சிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ இதில் ஆல்ரெடி மைதாவை நான் என் வீட்டுக்காரோட ஹெல்ப் யூஸ் பண்ணி நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மிச்சத்தையுமே இந்த மாதிரி எல்லாமே இதில் போட்டுட்டு நம்ம இனி இதை கண்டிப்பாக சிஃப்ட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஓகேவா, மோர் ஃபைன். ஆமாம், இதை வந்து மெதுவாக ஃபோல்டு பண்ணுங்கள். அப்படியே கரமுறான்னு வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், அப்போ வந்து ரொம்ப டஃப் ஆகிடும். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. நிதானமாக மிக்ஸ் பண்ணால் போகிறோம். ஜஸ்ட் வெரி ஸ்லோ நோட்.
ஆஃப் மிக்சிங். ஓகே, பர்ஃபெக்ட். எல்லாமே நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நீ சைடில் வச்சுருவோம். ஸோ இங்கே வந்து ஒரு 8 inch by 3 inch பேன் எடுத்திருக்கேன். 8 inch பேன் தான் வேணும். பட்டர் இங்கே கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா சூப்பராக எல்லா பக்கமும் போட்டு கோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாம் க்ளீனாக எல்லா பக்கமும் ஆகிற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. மைதாங்க கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை வந்து சிங்க் மேலே வச்சு செய்யுங்க. சிங்க் மேலே வச்சு பண்ணிங்க அப்படின்னா இங்கே சிந்தினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எல்லா பக்கமும் கோட் ஆனதுக்கப்புறமா ஒரு அடி அடிச்சிங்கன்னா க்ளீனாக எக்ஸஸாக இருக்கிறதும் கீழே விழுந்துடும். ஸோ பேன் வந்து ரெடி. நம்மளோட டின் நல்லா சூப்பராக கோட் பண்ணிவிட்டேன். இனி நம்மளோட பேட்டரை இதில் ஊற்றி எழுதி தான். ஓ டெலிஷியஸ். என்ன வாசனை தெரியுங்களா, அடிச்சுக்கவே முடியாது. நம்மளோட பேன் வந்து இப்போ ரெடி. இனி அவனில் வச்சிடலாம். வாங்க இங்கே பாருங்க, அப்படியே அப்படியே ஃபுல் ஏரியா அப்படியே மணக்குதுங்க. வாசனை எப்படி இருக்கு தெரியுங்களா, இப்படியே எடுத்து சாப்பிட அந்த மாதிரி இருக்கு. ப்ரீஹீட் பண்ண அவனுக்குள்ள வச்சு வேக பண்ணிக்கலாம். அவன்ல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். கேக் இன்னும் சூடாக தான் இருக்கு. ஒரு ஃபோக்ஸ் வச்சு லைட்டாக நல்லா அங்கங்கே ஓட்டை போட்டுக்கோங்க. கிராண்ட் மானியே ரம்மு பிராண்டி எதை வேணால் போடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இப்போவே வந்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்டாக இருக்கும் கேக்கு. that's it. ஓகே, இனி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் கூட ஊற்றலாம். ஆரஞ்ச் ஜூஸ் கூட ஊற்றிட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 25 minutes ஆகுது மினிமம் இந்த பேன்லேயே கேக் இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் சூடாறிடும். அதுக்கப்புறமா வெளியேறுங்க. அப்போது இது ஜூஸ் எல்லாமே உள்ளே உறிஞ்சும் எடுத்திருக்கோம், ப்ளஸ் ஓரளவுக்கு நல்லா செட்டும் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம கேக் வெளியே எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes அந்த பேன்லேயே இருக்குது. இனி ஒரு சின்ன பட்டர் நைஃப் மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி ரன் பண்ணிக்கோங்க. அப்படி லட்டு மாதிரி வந்துருச்சு பாருங்க. இனி கேக்கை வந்து இங்கே ஒரு வயர் ரேக் வச்சுருக்கேன். இது மேலே வச்சுட்டு கம்ப்ளீட்டாக இனி கேக்கு சூடாகிறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ளம் கேக்கை ஒரு நாள் கழித்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். until then, bye bye.